ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் அந்த நாளிலும் கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பல மாதங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அது எப்போதும் நடக்காது. நான் அடிக்கடி வந்துடுவேன் மீட்டிங்ஸு மற்ற காரியங்களுக்கெல்லாம். ஸோ கர்த்தர் மறுபடியும் உங்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் போல் பாஸ்டர்ஸ்க்கும் மாமா அவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நேற்று நான் பிரசங்கம் பண்ணேன் சிறையிருப்பை குறித்து. இந்த நாளிலும் அதோட தொடர்ச்சியான செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அதோடு சேர்த்து நாம் இன்றைக்கி ஆயத்தமாக இருக்கிற திருப்பந்தியில் நம்ம கலந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக ஊழிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஸோ உங்களுக்கு நன்றாக தெரியும், இப்போது மேகசீன்ஸில் நாங்கள் நிறைய காரியங்களை நாங்கள் சொல்கிறோம். மாமா சொன்னது போல் படிக்கிற திறன் மக்கள் மத்தியில் குறைந்து விட்டது, ரொம்ப குறைந்து விட்டது. நிறைய பேர் படிப்பது அரிதாக மாறிவிட்டது. ஸோ படிக்கும்போது நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மேகசீன்ஸில் எங்கள் ஊழியங்களை குறித்து அதிகமாக போடப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். இயேசுவின் ராஜரிக ஊழியங்கள் பஞ்சாபில் மட்டும் 23 டிஸ்ட்ரிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவன் இடைப்பட்டதின் ஒரு பெரிய தரிசனம் 2030க்குள்ளே நாங்கள் செய்ய போகிற ஊழியங்கள் என்னென்ன அப்படி என்பதை ஒரு சின்னதாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போது 8 டிஸ்ட்ரிக்ஸில் சபை ஊழியம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. சுமார் 25 சபைகள், ஞாயிறு ஆராதனை சபைகள் நடக்கிறது. அது மட்டுமல்ல, 5 கட்டடம் கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார் நம்ம ஊழியத்தின் மூலம். 6வது கட்டடத்தை நாங்கள் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் பட்டிண்டா டிஸ்ட்ரிக்டில். ஸோ கர்த்தர் அதையும் ஆசீர்வதிக்கிறார். தரிசனம் என்ன அப்படின்னா, 3 வகையான ஊழியத்தில் முதல் ஊழியம் சபை நிறுவுதல். எங்கே சபை இல்லையோ அங்கே சுவிசேஷத்தை அறிவித்து அவங்க மத்தியில் சபையை உருவாக்க வேண்டும். நீங்கள் தெரியும், வட இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இயேசுன்னு பேர் தெரியாத நபர்கள் கோடிக்கணக்காக இருக்கிறார்கள். 140 கோடியில் கவர்மெண்ட் டேட்டா படி 3% என்று சொல்லுகிறார்கள். அது கிடையாது. ஆனால் ரீச் ஆனது சுமார் 15% இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எங்கே அப்படின்னா நம்முடைய தேசத்தில். ஸோ அதே போல் பஞ்சாப்லேயும் அநேக மாவட்டத்தில் கிராமத்தில் இயேசுவை அறியாத மக்கள். அதனால் 2030க்குள்ளே நாங்கள் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறோம். சுமார் 1 லட்சம் மக்கள் மத்தியில் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். ட்ராக்ஸ் ஊழியம், அதே போல் நிறைய கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்களை நடத்தி அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும்போது தான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பதற்காக. ஸோ 1 லட்சம் நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை, இதுவரையும் ஒரு 10,000 நபர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஸோ அதே போல் சபை 100 ஊழியர்களை எடுத்து 100 சபைகள் அப்படி என்று ஒரு தரிசனம் வைத்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை 25 இப்போது இருக்கிறது. 2030க்குள்ளே 100 நாங்கள் எட்டுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அது ஒரு தரிசனமாக இருக்கிறது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, சபை 5 சபை கட்டியிருக்கிறோம் பில்டிங்காக. மற்ற சபைகள்லாம் வீடில் அங்கே ஃபேன் கூட கிடையாது. சபையில் இருக்கிற நிறைய சபைகள் வீட்டில் தான் நடக்குது. 10 பேர் 20 பேர், ஃபேன் கூட கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் சபை நடந்து கொண்டு இருக்கிறது. சுமார் 25 கட்டிடம் கட்டுவதற்கு நாங்கள் தரிசனமாக அதை ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆய்க்க பண்ணி கொண்டு இருக்கிறார். அதன்படி சபை ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. 2வது என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிப்பது மட்டும் மிஷனரி பணி கிடையாது. அறிவித்த பிறகு அந்த மக்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கும் போது தான் அவர்கள் அடுத்த ஒரு நிலைக்கு போய் தேவனுக்காக நின்று தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும். அதனால் இதுவரையும் சுமார் நாங்கள் ஒரு 600 பேரை சின்ன சாட்டம் படிப்பு, 1 வருஷ படிப்பு, அதாவது பாஸ்டர்ஸு, அதே போல் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு 1 வருட படிப்பாக ஒவ்வொரு வருடமும் சுமார் 100லிருந்து 120 பேரை ட்ரெயின் பண்ணுகிறோம். அது ஒரு தரிசனமாக 2030க்குள்ளே ஒரு 2000 நபர்களை நாங்கள் பயிற்றுவிக்கணும்.
வேதாகமத்தை சொல்லி கொடுத்து அவர்களை பயிற்றுவிக்கணும் என்று நாங்கள் தரிசனத்தோடு செயல்படுகிறோம். அதில் இப்போது 600 பேரை நாங்கள் சந்தித்து விட்டோம். அல்லேலூயா. ஆமாம், 2000 பேர் நாங்கள் டார்கெட் வைத்திருக்கிறோம். அதற்கான கதவுகளை ஆண்டவர் திறந்து அதற்காக நிறைய நபர்களை ஆண்டவர் உருவாக்குகிறார், பயன்படுத்துகிறார். இப்போது கூட போன 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு 100 பேருக்கு பட்டமளிப்பு விழா நாங்கள் கொடுத்தோம். 5 டிஸ்ட்ரிக்டில் நடந்த காரியங்கள். இப்போது 10 இடங்களில் அந்த ட்ரைனிங் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துலையும் சுமார் 20லிருந்து 30 பேரை கூப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் அந்த பயிற்சியை நாங்கள் அளித்து கொண்டு இருக்கிறோம். அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். 3வது வகை ஊழியம் அது என்ன அப்படின்னா சோசியல் ஒர்க், சமுதாய பணி. அந்த சமுதாய பணி மூலம் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறோம். என்ன தரிசனம் என்றால், ஒரு 100 பிள்ளைகள், அதாவது கஷ்டப்படுகிற குடும்பத்தில், விசுவாசிகள் குடும்பத்தில் இருக்கிற 100 பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க வேண்டும் என்று. படிப்பு அங்கே உண்டு, கவர்மெண்ட் ஸ்கூல் உண்டு. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அதை குறித்து மேகசின்ஸில் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதே போல் பஞ்சாபில் நீங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான், பஞ்சாப் நம்பர் 1 ஸ்டேட்டு ட்ரக்ஸு, அதாவது போதைப் பொருளுக்கு. அதனால் அதன் நிமித்தம் நிறைய பேர் தன்னுடைய கணவர்களை இழந்து உள்ளார்கள். வட இந்தியாவில் கல்யாணம் சீக்கிரமே பண்ணிடுவாங்க. சில பேர் 15, 18, 20 வயசில். ஸோ வாலிப பிள்ளைகள், சின்ன வயசில் இருக்கிறவங்க, நிறைய ஆண் மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு ஒரு விடுதலை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்காதனால சின்னதாக ஆரம்பித்து அதை அப்படியே அதில் பழக்கமாகி அதில் அடிக்ட் ஆகி சும்மா சாராயம்லாம் அங்கே சாதாரணம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இங்கே சாராயம்னா நம்ம ஒரு மாதிரி பார்ப்போம். ஈவன் போலீஸ் கூட சாராயம்னா பிடிச்சிருவாங்க. அங்கே அப்படி கிடையாது. அவன் ரோட்டிலே உட்காந்து சாராயம் குடிப்பான். அது அங்கே போதைப் பொருளே கிடையாது என்று. ஏனென்றால் திருமணத்தில் நீங்கள் பெரிய திருமணம், சின்ன திருமணத்தில் போனீங்கன்னா போகிற வழியிலேயே முதலாவதாக சாப்பிட்றதுக்கு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கல்யாணத்தில் டீ கொடுப்பாங்க, மற்ற இதெல்லாம். ஆனால் பஞ்சாபில் நீங்கள் வந்தீங்கன்னா முதல் என்ட்ரன்ஸ்லேயே ஒயின் ஷாப் தான் இருக்கும். சின்ன ஒயின் ஷாப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒயினை குடித்துட்டு தான் உள்ளே போவார்கள். அவங்க சர்வசாதாரணமாக உட்காந்து குடிப்பார்கள். அது அவங்களுக்கு போதையே கிடையாது. நான் சொல்கிறது என்னென்னா, ஊசியின் மூலம், மாத்திரை மூலம், பவுட்ரு மூலம், அதுபோல் நிறையா போதைப் பொருட்கள் உள்ளே வந்தது நிமித்தம் சில கிராமங்கள்லாம், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மோகா டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் முழுவதுமாக போதைப் பொருளை விற்கிறவர்கள் அதிகம் இருக்கிறார்கள். அது அங்கே போலீஸே உள்ளே போக முடியாது. போலீஸ் போனாலே போலீஸை விரட்டி விடுவார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் டாமினேட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அது பயங்கரமாக போகிறது நிமித்தம் நிறைய வாலிப பிள்ளைகள் தினமும் நீங்கள் பார்க்கலாம், சாவு எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. போதைப் பொருள் நிமித்தம், வேற ஒரு நிமித்தம் கிடையாது, வறுமை கிடையாது. அங்கே எப்படின்னா ஊசி போடுறது. ஏன்னா ஊசி போட்டு அந்த போதைப் பொருளை உள்ளே ஏற்றும் போது நரம்பின் வழியாக உடனே சுகம் கிடைக்கும் என்பதற்காக வாலிப பிள்ளைகள் அந்த ஊசியை எடுத்து எப்படி குத்துறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. படிக்காத பிள்ளைகள், கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் டக்குன்னு எடுத்து எங்கேயாவது குத்திடுறது, அப்படியே இறந்து கிடந்துகிறது, அப்படியே டாய்லெட்டில் இறந்து கிடக்கிறது, ரோட்டில் இறந்து கிடக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். அதன் நிமித்தம் நிறைய விதவைகள் அதிகமாக. ஸோ கர்த்தர் ஒரு பாரத்தை கொடுத்தார். ஒவ்வொரு சபையிலும் 4-5, ஒரு சில சபையெல்லாம் 8 பேர் இருக்கிறாங்க விதவைகள். ஸோ அவர்களுக்கு மாத தொகையாக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் நம்ம சமுதாய பணியில், நம்ம ஊழியத்தின் மூலம் அப்படின்ட்டு அதையும் பண்ணி கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் என்னுடைய மனமாற என் மனசிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபைக்கும் நீங்கள் நிறைய பேர் ஜெபிக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் பண உதவி செய்கிறீர்கள். அது சாதாரண கிடையாது. நிறைய பேர் முன் வர மாட்டார்கள். மிஷினரினா இந்த காலத்தில் சென்னை சைடெலாம் நான் ஊழியத்துக்கு போகும்போது மிஷினரினா என்னன்னு வாலிபர்களுக்கு தெரியலை. மிஷினரினா என்ன, அந்த வார்த்தை என்னன்னு தெரியலை. அந்த அளவிற்கு சபைகள் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் மிஷினரிக்காக ஜெபிக்கிறீர்கள், மிஷினரிக்காக கொடுக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கணும். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ நேற்று ஆதார வசனமாக நம்ம பார்த்த 2 வசனங்கள், அதை நம்ம திரும்பி வாசிக்கலாம். ஆமோஸ் புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். முதல் பகுதி, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன்.
ஆண்டவர் வந்து சிறையிருப்பை திருப்புவேன் என்று நேற்று பேசினார். எது சிறையிருப்பு, சிறையிருப்பின் அனுபவம் எப்படியெல்லாம் இருக்கும், அந்த சிறையிருப்புக்குள்ளே என்னென்ன காரியங்கள் நடைபெறும், அதை குறித்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சிறையிருப்புனா நம்ம உடனே ஜெயிலை முன்னுக்கு கொண்டு வரலாம், ஆனால் ஜெயிலை குறித்து நான் சொல்லலை. சிறையிருப்பு என்னென்னா, வாழ்க்கையிலும் அநேகர் தேவ பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் நேற்று நான் பேசினேன். அதே போல் இன்னொரு ஆதாரமான வசனத்தை நாம் எடுத்தோம். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாசிங்க. முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தறினார். இந்த வசனத்துக்குள்ள உள்ள போனோம்னா 3 வகை உண்டு. ஆனால் அநேகருக்கு பிடித்த வகை என்னன்னா கடைசி தான். என்னன்னா, இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வர வேண்டும். ஆண்டவர் வந்து எந்த ஒரு வாக்குத்தத்தமும் வேதத்தில் எழுதப்படவே இல்லை. நிபந்தனை இல்லாத வாக்குத்தத்தங்கள் கிடையவே கிடையாது. நீங்கள் முன்ன பின்னாடி பைபிளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்றால், ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும். எல்லா அதிகாரத்திலும் பார்க்கலாம். முதல்ல இல்லாட்டி பின்னாடி ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல 3 காரியத்தை நான் பார்க்கிறோம். ஒன்று, அவர் ஜெபம் பண்ணினார். 2வது வந்து சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றார். 3வது நான் பார்க்கிறோம், அவருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. ஒரு மனிதனுக்கு சிறையிருப்பு என்றால் அதை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். நேற்று வராதவர்களுக்காக 3 வகையான சிறையிருப்புக்குள்ள போக முடியும். ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம், நம்மளுக்கு கிடைத்த பொருள் இழப்பு. அதாவது என்னைக்கு நம்ம சம்பாதித்த நம்ம கரத்தில் இருக்கிற காரியங்கள் நம்ம விட்டு போகிறதோ அப்போது அது சிறையிருப்பின் ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். 2வது நாம் பார்க்கிறோம், யோபுவுக்கு நடந்தது என்னன்னா, மனிதர்கள், அதாவது கூட இருந்தவர்கள் இறந்து விட்டார்கள். ஒரு மரணம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் நம்மை விட்டு பிரிந்து போவது, ஒரு மனிதன் நம்மை வெறுப்பது, அப்போது அது ஒரு சிறையிருப்பின் அனுபவமாக யோபுவுக்கு இருந்தது. 2வது. 3வது நான் பார்த்தோம், இதெல்லாம் கூட சமாளிச்சிடலாம் ஒரு மனுஷன். ஆனால் 3வது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தில் வருகிற நோய்கள், தன்னுடைய சரீரத்தில் வருகிற நோய்கள். சில பேர் நல்ல திடகார்த்தமாக இருப்பாங்க, மற்ற 2ஐயும் கூட சமாளித்து விடுவார்கள். ஏதோ முயற்சி பண்ணி சரி குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும், குடும்பத்திற்காக அவர்களுக்கு கோவப்படுறாங்க, அவங்க மேலே அன்பு செலுத்தணும், அவர்களோடு இணைந்து போகணும். சரி, போன வருஷம் நஷ்டம் வந்துருச்சு, இந்த வருஷம் நான் முயற்சி செய்கிறேன், கிடைச்சிரும். இது 2ஐயும் கூட சமாளிச்சிடலாம். ஆனால் 3வது, தான் படுத்து விட்டால் ஏதோ ஒரு நோயினால, இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தீராத ஒரு வியாதி தாக்கி கொண்டே இருக்கும்போது அது ஒரு சிறையிருப்பின் அனுபவமாக ஒரு மனிதனுக்கு காண்கிறது. சிறையிருப்புனா என்னன்னா, இந்த 3 தான் இருக்கும். அது 3க்குள்ள எதையாவது நம்ம என்னென்ன சிறையிருப்போ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வைத்து கொள்ளலாம். ஸோ அதை குறித்து நான் பேசினேன். யோசேப்பை குறித்து நான் பேசினோம். 2வது வந்து ஹன்னாவை பற்றி நம்ம பேசினோம். 3வது பவுல் சீலாவோட சிறையிருப்பை நாம் பேசினோம். இந்த நாளில் அந்த சிறையிருப்பில் இருந்து எப்படி நாம் விடுதலை பெற்ற முடியும், நான் என்ன செய்யணும், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து நான் விடுதலையாகணும்னா நான் என்ன செய்யணும், அதை குறித்து இந்த நாளில் நான் பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ். ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைத்து விட்டு செல்ல விரும்புகிறேன். 3 முக்கியமான காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதல் காரியம், நீங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறணும்னா முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன புது காரியமாக இருக்கிறது. முதல் காரியம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். புலம்பல் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன் தீர்க்கதரிசிகள் உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். யார் எழுதுகிறா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய தீர்க்கதரிசி,
யார் என்றால் எரேமியா எழுதுகிறார். அவர் ஒரு அழுது கொண்டே இருப்பாராம். எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவர் எதை குறித்து அழுவாராம்? நியாய தீர்ப்பு தன்னுடைய ஜனங்கள் மேல வந்துவிடக் கூடாது, நம்முடைய ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அவங்க விடுதலை பெறணும், எந்த காரியத்தில் விடுதலை பெறணும் அந்த காரியத்தில் விடுதலை பெற்று தேவனிடம் சேர வேண்டும் என்ற துடிப்பு, என்ற ஏக்கம், எந்த கவலை அப்படின்ட்டு எரேமியாவை ரொம்ப தாக்குனது நிமித்தம் அது புலம்பல் என்ற ஒரு புத்தகத்தவே எழுதியிருக்கிறார் மக்களுக்கு. அதுல முக்கியமா அவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, இந்த ஜனங்கள் தன்னுடைய இச்சைக்காக தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாக போனார்கள். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அந்த காலத்திலே இருந்தார்கள், இந்த காலத்தில் அதிகமாக பெருகிவிட்டார்கள். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் தமிழ்நாட்டில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. நீங்க பஞ்சாபுக்கு வந்து பாருங்க, பயங்கரம், ரொம்ப ரொம்ப பெருகிவிட்டது கள்ள தீர்க்கதரிசிகள். ஏனென்றால் மக்கள் எப்போதுமே எனக்கு ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது சொல்லி விடுவாரா, ஏதோ குறி சொல்லுகிற ஒரு ஜோசியரை போல. ஏனென்றால் 20 வயது வரையும் சபைக்கு போல, பைபிளை பார்க்கல, எனக்கு தெரியவே தெரியாது, என்ன அல்லேலூயான கூட காதில் நான் கேட்கல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நான் இருந்தேன். ஆனால் மறுபக்கம் ஒரு வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அப்படின்னா, ரொம்ப ஊறி போனவனாக நான் ஜோசியம் அதிகமாக பார்ப்பேன். எனக்கு ஒரு ஜோசிய புக்கு இருந்துச்சு என் பேரில், நான் பிறந்த தேதியிலிருந்து. அதே போல் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேமஸ் ஒரு ஜோசியர் ஒரு வில்லேஜில் இருந்தார். அவர் எப்படின்னா, வெத்தலையில் மை போட்டு பார்ப்பார், மை போட்டு சொல்லி விடுவார். நீங்கள் ஏதாவது தப்பு உங்கள் வீட்டில் நடந்துருச்சு ஏதாவதுன்னா, அப்போ போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபஸ்ட்டு தம்பி சொல்லுங்க, தம்பி அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன நடந்துச்சு என்னன்னு சொன்னோடனே நம்ம சொல்லும் போதே சொல்லிடுவோம் நிறைய காரியங்களை. என்ன சொல்லிடுவோம்னா, இப்படி பிரச்சனை வந்துருச்சு, இது காணா போயிருச்சு, இல்லாட்டி அவங்க செய்வனை வச்சுட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு பாயிண்ட் எடுப்பார். எப்படி எடுப்பார் ஏனென்றால் நானும் அதில் கொஞ்சம் உள்ளே போய் நானும் ஒரு ஜோசியக்காரனை ஆகணும்னு விருப்பப்பட்டேன். அதனால நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கிழக்கு பக்கம், உங்கள் வீட்டில் இருந்து கிழக்கு பக்கம் வச்சுக்க, அங்கே உனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்காரா அப்படின்னோட, ஏன் கிராமத்தில் எல்லா பக்கமும் சொந்தக்காரர் இருப்பான், கிழக்கு பக்கம் இல்லை மேற்கு பக்கமும் இருப்பான், சித்தப்பா இருப்பார், இல்லாட்டி மாமா இருப்பார், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கனெக்ஷன். இன்னொன்று இவர் உற்சாகத்தில், ஆமாம்மா கிழக்கு பக்கம் எங்கள் பெரியப்பா வீடு இருக்கு. பெரியப்பா அவங்களோட நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்களே? ஆமாம், குடும்பத்தில் கொஞ்சம் குடும்பம் பெருசானோடனே ஆட்டோமேட்டிக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் குறையும், ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி சொல்லி 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 ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாயிலிருந்தே எல்லாத்தையும் எடுத்து அதை வைத்து அவர் ஜோசியம் சொல்லுவார். அது எங்கே நடக்குது? அங்கே நடக்குது. ஆனால் இப்போ எங்கே நடக்குது என்றால் கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்குது. அதனால தான் அநேகருடைய சிறை இருப்பு மாறவில்லை. நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உண்மையை நான் சொல்கிறேன். நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். எங்கள் சபைகள்லாம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய ஊழியங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அநேக இடங்களில் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன், மிஷனரி என்ற வார்த்தை இளைஞர்களுக்கு தெரியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, கள்ளப்போதர்கள் பெருகிவிட்டார்கள். அவர்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லவில்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. தேவன் பைபிளை மாற்றவே கிடையாது. எத்தனை வருஷம் ஆயிருச்சு? பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒன்றுதான், அது மாறவே மாறாது. அதற்கு பின்னாக ஓடுகிற கூட்டங்கள் அதிகமாக மாறிவிட்டது. கர்த்தர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார். முதல் காரியம் இதுதான், பேசான காரியம். நீங்க யோசிச்சு பாருங்க, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் எங்க இருக்கிறார்? எங்கேயும் கிடையாது, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறார். ரொம்ப தூரம் போக தேவையே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு கடந்த நாட்கள் பயங்கர ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதை சமாளிக்க என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. இரவெல்லாம் தூக்கம் கிடையாது, பயங்கரமான ஒரு போராட்டமாக இருந்தது. நான் அதிகமாக இந்த மாதிரி போவது கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்தே நான் அப்படியாக பயிற்றுவிக்கப்பட்டவன். அப்படி போயிருந்தேன்னா நான் இன்னைக்கு மிஷனரியே இருக்கவே முடியாது. உங்கள் மத்தியில் நான் சாட்சி சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். கர்த்தருடைய விருப்பம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு மனிதனை குறித்தோ, ஒரு விசுவாசியை குறித்தோ, தேவ பிள்ளையை குறித்தோ எப்போதும் போய் நான் என்ன பண்ணிட்டேன், ரொம்ப பிரச்சனை என்னுடைய, சரி கேட்டு பார்க்கலாம்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், கேட்டேன். அவர் ஒரு காரியம் சொன்னார்.
சரி, எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர் ஆப்போசிட்டாக சொன்னார். நான் விரும்புகிறது கிடையாது, நான் விரும்புகிறது சொன்னால் நான் வந்து தூக்கி கொண்டாடுவேன். இவர் தான் பெரிய ஊழியக்காரர், பெரிய தீர்க்கதரிசி. சரி, அப்போ ஒரு நாள் கழித்து சரி இன்னொருட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இன்னொருட்ட கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி சொல்கிறார். சரி, இது ரெண்டும் இதாக இருக்குது. அப்போ மூணாவது ஒரு பேலன்ஸை போடுவோம். ஸோ மூணாவது வந்து கரெக்டாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு மூன்றாவது போட்டால் அவர் ஒரு ஒரு பேலன்ஸாக ஒரு காரியம். 3-4 பேர். உண்மையை சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், டேய் பேசாமல் ஒரு 3 நாள் பாஸ்டிங் போடு, உபவாசம் போடு, நீ போடு அப்படின்னாரு. நான் எதுவுமே சொல்லாமல் பாஸ்டிங் போட்டேன். போடும்போது ஒரு மெல்லிய சத்தம் என்னுடைய இதில் கேட்டது. என்ன சத்தம் தெரியுமா உங்களுக்கு? டேய் கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குவதற்கு முன்பாகவே உன்கிட்ட நான் இந்த காரியத்தை சொன்னேன், இது காரியத்தில் நீ தலையிடாதே என்று சொன்னேன். தலையிடாதே என்று ஒரு மெல்லிய சத்தத்தில் நான் பேசினேன். நான் எங்கே இருக்கேன்? எங்கேயுமே இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கேன். நான் தூரமாக இல்லை, உன் பக்கத்தில் தான் இருக்கேன். எங்கே இருக்கேன்? உனக்குள்ளே இருக்கிறேன். ஏன் சத்தத்தை கேட்க முடியலையே? நீ மனிதர்களுடைய சத்தத்தை கேட்கணும்னு ஆவலாக இருக்கிறாய். நான் தப்பு சொல்ல தீர்க்கதரிசிகளை, சில தீர்க்க தரிசனங்கள் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். இது ஒரு கூட்டம் எப்போதுமே அவர்கள் பின்னாடி போய் 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 தன்னுடைய ஆசைகளுக்காக நீங்க பெருகி விட்டார்கள் அநேகர். நீங்க பார்க்கலாம், நான் தப்பா சொல்லலை, நானும் அவங்கள மதிப்பேன். தீர்க்கதரிசிகளை உபயோகப்படுத்துகிறோம் ஊழியங்களில். என்னன்னா யாருமே கண்டிப்பது கிடையாது. இயேசு பெரிய தீர்க்கதரிசி, அவர் என்ன பண்ணாரு நீங்க பார்க்கலாம். மார்க் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் ஒரு முடவனை கொண்டு வருகிறார்கள். ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும் அதை செய்தார். என்ன செய்தார்? அவனுக்கு ஒரு நோய், அந்த நோயிலிருந்து அவன் விடுதலை பெறணும்னா முதலாவதாக அவனுடைய பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும். அதனால தான் இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லுகிறார். எந்த தீர்க்கதரிசி தன்னுடைய தவறை சுட்டி காட்டுகிறார்கள்? பழைய ஏற்பாட்டில் அப்படி தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், மடிந்து விட்டார்கள். அவளுடைய சொந்த காரியத்தை எடுத்து பேசுவது, மக்களுக்கு உகந்ததை மக்கள்கிட்ட கொண்டு போவது. ஸோ அதிலிருந்து நம்ம விடுதலை பெற்றால்தான் சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையை சொல்கிறேன், சிறையிருப்பு மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் எரேமியா சொல்கிறாரு. நீ உன் சிறையிருப்பு ஏன் மாறலை அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். நீ உனக்கு உன் செவி இனிக்கணும், நீ இனிக்கணும்ன்றதுக்காக நீ உனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டாய். அதனால அவர்களுக்கு பின்னாக நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய். அவர்கள் மூலம்தான் அப்படின்ட்டு எதிர்பார்க்கிறார். கிடையாது, என் மூலம் தான் வரும். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். எப்படி? நாத்தான் வந்து தாவீதுகிட்ட போய் கண்டிப்பா சொன்னார். அவருக்கு தெரியும், அவருக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு, எல்லா தீர்க்கதரிசிக்கும் மனபாரம் என்ன தெரியுமா? தன்னுடைய தேசம் அழிந்து விடக்கூடாது, என் தேசத்தில் இருக்கிற மக்கள் அழிந்து விடக்கூடாது, என் தேசத்தில் இருக்கிற மக்கள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, அவர்கள் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த ராஜாவாக இருக்கலாம், அந்த ராஜாவோட தப்பை நான் ராஜாவுக்கு முன்பாகவே சொல்லுவேன். நான் சொல்லும்போது அந்த ராஜா ஒரு விசை உணர்ந்து மனம் திரும்பினால் அவன் விடுதலையாக்கப்படுவான். அவன் மட்டுமல்ல, அவன் மூலம் முழு தேசமும் விடுதலையாக்கப்படும். இல்லாவிட்டால் என்னுடைய தலை எடுக்கப்படும் என்று அவனுக்கு தெரியும். அதனாலதான் நாத்தான் போய் சொன்னான். கர்த்தர் அவனோடு இருந்தார், உணர்ந்தான், தாவீது உணர்ந்தான். கர்த்தர் அதைத்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்னும் நம்ம பால் குடிக்கிறவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. சகோதரனே, சகோதரியே, உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். நீ அந்த திட்டத்திற்குள்ள வர வேண்டும் என்றால் நீ வந்து நிறைய காரியங்கள்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இந்த வழியில் நான் போயிட்டேன், ஆண்டவரே என்னுடைய இச்சைகள், என்னுடைய காரியங்கள் நிறைவேற வேண்டும், அதற்காக நான் போராடுகிறேன், அதற்காக நான் போராடணும். அதற்கு ஆண்டவர் அழைக்கவில்லை யாரையுமே. நல்லா யோசிச்சுக்கோங்க. எங்க ஊழியத்திலாம் ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்குறார். எப்படிப்பட்ட நபர்கள்? அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு நபர் இருக்கிறார் எங்க ஊழியத்தில், ஊழியக்காரராக கடந்த 2 வருடமாக ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டது 3 வருடத்துக்கு முன்பாக. அவர் பேர் சேவக். அந்த சேவக் என்ற பையன் வந்து 15 வயதிலே கல்யாணம் பண்ணிட்டாரு. அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை, ஒரு பையன். அந்த பிள்ளை இப்போதே 12வது முடிச்சிருக்கு. அந்த பிள்ளைய இப்போ நாங்கள் பைபிள் காலேஜுக்கு சென்னைக்கு அனுப்புகிறோம். ஸோ அவர் 3 வருடத்துக்கு முன்பாக பாவ பழக்கத்தில் ஒரு ட்ரக் அடிக்ட்ஸாக இருந்தார், போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தார். அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி படிக்க அவ்வளவா தெரியாது.
அவ்வளோ ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏனோ தானோ சரி ஏதோ ஒரு ஆற சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவருடைய கிராமம் அஜித்துக்கல். அந்த கிராமத்தில் யாருமே இயேசுவை அறிந்தவர்கள் கிடையவே கிடையாது. இவர் தான் முதல் நபர். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் கீழாக 4 தம்பிகள் இருக்காங்க. ஆனால் இவர் தான் மூத்தவர். இவர் ஏனென்றால் பஞ்சாபில் வந்து மூத்த மகனை வந்து ரொம்ப ஹானர் பண்ணுவாங்க. முழு குடும்பமே ஹானர் பண்ணுவாங்க. அவர் சொல்ல கேட்பாங்க. அவர் என்ன ஆலோசனை சொன்னாலும் கேட்பாங்க. இவர் உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முழு குடும்பமும் திகைத்தது. அதற்கு பிறகாக சரி இயேசுவை ஏற்றுக்கிட்டான், ஓரளவு சரி சர்ச்சுக்கு போயிட்டு வருவான் அப்படி இப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அவர் வந்து அவரை நாங்கள் பயிற்றுவித்தோம். அவருக்குள்ள ஒரு காரியத்தை நான் கண்டுட்டேன். என்ன கண்டேன்னா, நல்ல உற்சாகமாக நிறைய மீட்டிங் போகிறது, சுவிசேஷம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் நான் ஊழியத்தை குறித்து அவர்கிட்ட பேசினேன். முழு நேரத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்கிட்ட 2 ஆட்டோ இருந்தது, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார். முழு நேரத்துக்கு உடனே ஒப்பு கொடுத்தார். 3 பிள்ளைகள் வீட்டில் ஒன்றும் கிடையாது. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் ஒன்றும் கவலை இல்லை பாஸ்டர், நீங்கள் என்ன முடிஞ்சதே கொடுங்க. அவருக்கு நாங்கள் இப்போ கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு 2500 ரூபா நான் கொடுத்தேன். அவர் சொன்னார், பாஸ்டர் அப்படி கிடையாது, என் மனைவி வந்து வீட்டு வேலை பார்க்க போவாங்க, அவங்க வர்ற வருமானத்தில் நாங்கள் குடும்பத்தை நடத்திடுவோம், ஒன்றும் கவலை இல்லை பாஸ்டர் என்று அவருடைய வீட்டிலேயே வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருக்கு பயங்கர சுவிசேஷ பாரம். அதனால பல இடங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுவார். அவருடைய குடும்பம் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறாங்க, சொந்த பந்தம்லாம் ராஜஸ்தானில் இருக்கிறாங்க. உண்மையை சொல்லுகிறேன், இந்த 2 வருடத்தில் அவர் மூலம் சுமார் 60 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறேன். 60 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன். அதே நபர் வந்து இன்னும் எனக்கு பிரச்சனை, இன்னும் என் குடும்பத்தில் இது அது அப்படி என்று ஒரு தீர்க்கதரிசிக்கு பின்னாக போன இருந்தார்னா அவர் மூலம் இப்படிப்பட்ட எழுப்புதல் நடைபெற்றிருக்கவே இருக்காது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குறித்து அதான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதிலிருந்து நாம் விடுதலை பெறணும். அந்த சிறையிருப்பிலிருந்து நாம் விடுதலை பெறணும். ஆண்டவரே இன்னும் நான் போடல, இதுவரையும் நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே உங்க ராஜ்யத்துக்கு? நான் போல ஆண்டவரே, இல்லாட்டி அட்லீஸ்ட் நான் வந்து ஆண்டவரே ஜெபிக்கிறேன், அட்லீஸ்ட் ஆண்டவரே நான் ஏதாவது கொடுக்குறேன். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் கொடுப்பதற்காக நான் பேசவில்லை. உண்மையை சொல்லுகிறேன், சிறையிருப்பில் இருந்து மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் இதுவரை என்னென்ன காரியத்தில் தப்பு பண்ணேன், அதுதான் 1 யோவான்ல சொல்லுகிறார். நம்ம வந்து பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவன்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது பாவம் இருந்தால் அதை அறிக்கையிடுங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். நீங்க பார்க்கலாம், அந்த வசனத்தில் வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 வசனத்தை வாசிக்கலாம். நீதியும் உள்ள அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன்னுடைய பாவங்கள் உனக்கு தெரியும், அந்த பாவத்தை நீ அறிக்கையிடு, மனம் திரும்பு. மனம் திரும்புறதுல ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் என்றால், முதலாவதாக கண்டுபிடிக்கணும் நான் எந்த காரியத்தில் தப்பு பண்ணியிருக்கிறேன். இங்கே உட்காந்துருக்க யாருமே சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ, தப்பு பண்ணியிருக்கிறேன் கிடையாது. கண்டுபிடிக்கணும் நான் என்ன காரியத்தில் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன்னா, இன்னும் சில மறைமுகமான பாவங்கள் பண்ணுகிறேன்னா, ஆண்டவரே நான் கண்டுபிடிக்கிறேன். 2வது ஒத்துக்கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் யோவான் எழுதி வைத்து போயிருக்கிறார். இது புது விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு, ஆண்டவருக்குள்ள வந்தவர்களுக்கு அதைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவருக்குள்ள வந்து முதலாவது நான் பார்த்தோம், தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் போறதுனால சிறையிருப்பில் இருந்து வெளிவர முடியல. 2வது அந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள். முதலாவது மன்னிப்பை பெற்றுக்கொள், ஆண்டவர்கிட்ட இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள். நான் இன்னும் நிறைய காரியங்கள்ல திருந்தணும், இன்னும் மனம் திரும்பல அப்படின்னா அறிக்கையிட வேண்டும். நம்ம அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்து நம்ம வந்து அந்த காரியத்தை திரும்பவும் செய்யக்கூடாது, பின்வாங்காமல் இருக்கணும். ஏனென்றால் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர் புத்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. பவுல் சொல்லுகிறார், இதை விசுவாசிகள் பவுல் சொல்லுகிறார், எனக்குள்ள இருக்கிற பாவமே, எனக்குள்ள ஒரு பாவம் தங்கி இருக்கிறது, அது என்னை விடாது, அதை என்னை புல் பண்ணும், அதை திரும்பவும் தப்பு பண்ணுவதற்கு என்னை அழைக்கும். அதனால நீங்க வந்து அறிக்கையிடணும், அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும்.
அவன் விடுதலை பெற வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு அல்ல, மற்றவர்களுடைய காரியங்களை கண்டுபிடிப்பதற்கு அல்ல. என்னுடைய தவறு என்றால் நான் என் தவறை ஒற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். தேசத்தில் ஏன் எழுப்புதல் வரல அப்படின்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, உள்ளான மனசில் போய் பார்த்தீங்கன்னா, உலகத்தான் கூட தவறு பண்ணோம்னா பயம் இருக்கிறது. இது தவறு அப்படின்ட்டு, ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஆவிக்குரியவர்கள் துணிந்து தவறு செய்கிறார்கள், துணிந்து தவறு செய்கிறார்கள். ஆண்டவர் அதைத்தான் வெறுக்கிறார், அதைத்தான் வெறுக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொள், மன்னிப்பை பெற்றுக்கொள். நீ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கொள்ள கொள்ள ஒரு டெலிவரன்ஸ் நம்முடைய ஆத்மால, நம்முடைய ஆவியில, நம்முடைய சரீரத்தில் வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் அதை விரும்புகிறார், அதை விரும்புகிறார். ஆவிக்குரிய உலகத்தில் ரொம்ப பிரச்சனையே அதுதான். இப்போது பாவத்தை குறித்து பேச முடியவில்லை, பிரசங்கமாக கண்டிக்க முடியவில்லை, ஒரு வசனத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை. சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஐயோ முடியல, தாங்க முடியல. அதே இடத்துல கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுப்பார், கர்த்தர் உனக்கு இதை மாற்றி அமைப்பார், உன் பிசினஸ் வளரும் அப்படின்னும் போது அந்த இருதயம் அப்படியே ரிசீவ் பண்ணுகிறது. கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார், கொடுக்காம போக மாட்டார். ஆனால் கர்த்தர் முதல்ல எதிர்பார்க்கிற அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய சிறையிருப்பு மாறணும்னா என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ள. கணவனாக இருக்கலாம், நீங்கள் எப்பயுமே மனசில் சொல்கிற, நான் தான் வீட்டு தலைவன், என் பேச்சை தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு. ஒரு அளவு தான் அது, ஒத்து வந்தால் கேட்கணும், இல்லாட்டால் அவளுடைய ஆலோசனை கேட்பது தவறு அல்ல, ஆலோசனை கேட்பது தவறு அல்ல. என் மனைவி இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டுக்கலாம், நான் ஆலோசனை கேட்பேன், உங்கள் ஆலோசனையை சொல்லுங்க. இப்போ என் பிள்ளைங்க 2 அதுவும் ஆலோசனை சொல்லாது. ஏன்னா சர்ச்சில் மனைவி தான் ஆராதனை ஃபுல்லாக, மியூசிக்கு பாட்டு பூரா 2 பையங்க, இவங்க மியூசிக் எல்லாமே போடுறது. இவங்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவார்கள். நானே சரி சரி ஓகே, ஏன்னா சில நேரம் ஆண்டவர் சின்ன பிள்ளை மூலம் கூட பேசுவார் அப்படின்றதுனால சரி கரெக்டு, அதை அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை விட்டு கொடுக்க வேண்டும். சரி நான் தான் அப்படின்ட்டு நிற்கிற குடும்பத்தில் பெரிய பெரிய பிரச்சனை, அதுங்க தான் சிறையிருப்பு நிறையா இருக்குது. நிறைய குடும்பத்தில் சிறையிருப்பு. ஏன் அப்படின்னா, நான் ஆண்டவர் பைபிளில் அந்த நான்ற வார்த்தையவே எடுத்து விட்டார். அந்த நான்ற இடத்துல கிறிஸ்து அப்படின்னு தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துனா அவருடைய சாயலாக, அவருடைய நினைவாக, அவரை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த உள்ள அது நம்மளை ஏவும், அதை ஏவும், உள்ள இருக்கிறது விடாது, நம்மளை திருப்பி திருப்பி புல் பண்ணும். தனிப்பட்ட பாவம் மட்டுமல்ல, நம்முடைய சுபாவத்தின் மூலம் கூட நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும், நாம் விடுதலை பெற வேண்டும். விடுதலை பெறத்தான் அதை சுட்டி காட்டுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள், ஆவிக்குரிய உலகத்தில் குறைந்து விட்டார்கள். அதுதான் என்னுடைய பெரிய ஒரு மனபாரம். எங்க நீங்க பாருங்க, வீடியோவில் பாருங்க, உனக்கு அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், அதை கொடுப்பார். கொடுக்கறதுக்கு முன்னுக்கு அவன் என்ன தப்பு பண்ண என்பதை நீ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறாய், நீ சொல்லு. சொல்லும்போது தான் முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அப்போதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிலைக்கும், இல்லாவிட்டால் நிலைக்கவே நிலைக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரணும் அப்படின்னா, நீங்க மனம் திரும்பி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்கும். மற்ற ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கவே நிற்காது. நீங்க செக் பண்ணிக்கலாம், நான் என் வாழ்க்கையில செக் பண்ணியிருக்கிறேன், கட்டாயம் உண்மை. அது சின்ன வீடாக இருக்கலாம், சின்ன காராக இருக்கலாம், ஒரு சைக்கிளாக கூட இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சைக்கிள் கொடுக்குறாருன்னா, அந்த சைக்கிள் உங்கள் வாழ்க்கையில் 30 வருடம் உழைக்கும், உங்களுக்காக உழைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பி தேவனுக்காக நிற்கிறீங்க. தேவன் உங்களை இந்த சைக்கிள் மூலம் ஆசீர்வதித்திருக்கிறார். அது கடைசி வரை உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிறார். அதனால முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையில, திரும்ப 2வது காரியம் நான் பார்க்கலாம். முதலாவது மன்னிப்பை பெற்றுக்கொள், 2வது மன்னிக்க கற்றுக்கொள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, மன்னிக்க கற்றுக்கொள். ஆமா, விடுதலை, அதாவது சிறையிருப்பு மாறணும்னா 2வது மன்னிக்க கற்றுக்கொள்ளணும்.
நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, பெரிய பணக்கார பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஜாதி பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இங்கே ஒரே ஒரு காரியம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் இங்கே வந்து மன்னிக்கப்பட்டு தான் அவன் மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். வேற வழியே கிடையாது. மன்னிக்க 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 தான் அநேக ஆசீர்வாதங்கள் நம்மளை நெருக்கி வரும். இல்லாவிட்டால் ஆசீர்வாதங்கள் நெருங்கி வராது. அது 10 வருஷம் ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் வந்து சேராது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 6வது அதிகாரம், லூக்கா புத்தகம் 6:37. தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் தீர்க்கப்படாது இருப்பீர்கள். தீர்க்காதிருங்கள், அப்பொழுது தீர்க்கப்படாது இருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அவர் சொல்லுகிறார், இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வர்றார். நீங்க விடுதலை பண்ணுங்கள், மன்னிங்க, குற்றத்தை பாராதிருங்க, மற்றவர்களை மேல குற்றத்தை செலுத்தாதிருங்கள். நீங்க விடுதலை பண்ணுங்க. சிறை இருப்புனா என்னன்னா, நம்ம மட்டும் ஜெயிலில் கிடையாது, நம்ம நிறைய பேரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கோம். நிறைய பேரை ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் 4 வகையான நபர்கள் வருவாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மனசில் இல்லாட்டி எழுதிக்கோங்க. முதல் நபர்கள் நான் விரும்புகிற நபர்கள், ஒரு கூட்டம். நான் விரும்புகிற நபர்கள், எனக்கு பிடித்த நபர்கள். 2வது நபர்கள் என்னை பிடித்த நபர்கள், எனக்கு எனக்கு என்ன என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி நபர்கள் 2வது ஒரு கூட்டம் இருக்கும். 3வது கூட்டம் நான் வெறுக்கிற நபர்கள். 4வது கூட்டம் என்னை வெறுக்கிற நபர்கள். 4 கூட்டம் இருக்கு. ஏன் ஆண்டவர் வந்து 10 கட்டளை 2 ஆக்கினார் தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டார். முதல் கட்டளை, நீ ஆண்டவரோடு இணைந்து இருக்க, ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவரை தொழுதணும், அந்த ஆராதிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு. 2வது 50% உன்னை நீ நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டும். செகண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, ஹவு டு ஹேண்டில் ஹியூமன்ஸ். ஆமாம், இதுதான் பெரிய பிரச்சனையே. இப்போ இங்கே ஹவு டு ஹேண்டில், எப்படி கையாளுவது, மனிதர்களை எப்படி கையாளுவது, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதுலேயும் மெயினாக என்னென்னா, நமக்கு 2 பேரை 4 வகையில் 2 வகை நபர்களை பிடிக்கும். அதனால அவங்களை ஜெயிலுக்குள்ளே போட மாட்டோம். ஆனால் 2 ரூம் இருக்குது. பெரிய ரூமை கட்டி போட்டிருக்கோம், ஜெயில் ரூமை. எப்படி பவுலுக்கும் சீலாவுக்கும் பெரிய ஜெயில், பெரிய கட்டு, பெரிய கதவு இருந்தது போல ஒரு நபர்கள், நம்ம வெறுக்கிற நபர்கள், நம்மை வெறுக்கிற நபர்கள், நம்ம வெறுக்கிற நபர்கள், நம்மை வெறுக்கிற நபர்கள். 2 பேருக்கு தனித்தனி ரூமை போட்டு, நிறைய பேர் கன்னியாகுமரியில் பூட்டு கிடைக்காதனால பஸ்ஸை பிடிச்சி திண்டுக்கல் போய், திண்டுக்கல்லில் பெரிய பூட்டை ஒன்று வாங்கிட்டு வந்து, இந்த 2 நபர்களை நான் விடுதலை பண்ணவே மாட்டேன், கட்டி போடு, உள்ள பெரிய இதை போடு அப்படின்ட்டு போட்டு வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நான் என்னுடைய ஊழியத்திலும் சரி, எந்த ஒரு வகையிலும் ஒரு மனிதரால் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னா, அவங்கள என்னால் விடுதலை பண்ண முடியலைன்னா, ஃபஸ்ட்டு இந்த 4 இதுக்குள்ளே அவங்கள தூக்கி கொண்டு வந்து வைப்பேன். இது எந்த ஏரியாவில் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? அவங்கள விடுதலை பண்ணு, அப்போ தான் நீ விடுதலை பெறுவாய். சிறையிருப்பு எப்போ மாறும்? வசனம் தெளிவாக சொல்லுது. சிறையிருப்பு எப்போ மாறும்? முதல்ல விடுதலை பண்ண வேண்டும். இப்போ சாவி யார்கிட்ட இருக்கிறது? என்கிட்ட தான் இருக்கிறது. சாவி என்கிட்ட தான் இருக்குது. நான் சாவியை வச்சுக்கிட்டு நான் விடுதலைலாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் சிறையிருப்புலேருந்து நம்ம வந்து இதாக முடியவே முடியாது. ஏனென்றால் நம்ம வந்து அவர்களை குறித்தான ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை வரைந்து நம்முடைய மனதில் வைத்திருக்கிறோம். அநேக நேரங்களில் மற்றவர்களை புரிந்து கொள்வதற்கே நம்முடைய வாழ்க்கையை நம்ம வந்து கொடுத்து விட்டோம். வேதம் என்ன சொல்லுகிறது? நீ என்னை புரிந்து கொள், நீ என்னை புரிந்து கொள். நீ தேவனை நீங்க எந்த அளவுக்கு புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய காலங்களையும் உங்களுடைய எஃபர்ட்ஸையும் நீங்க செலுத்துறீங்களோ, மனிதர்களை ஈஸியாக நீங்க புரிந்து கொள்ள முடியும். மனிதர்களை ஈஸியாக நீங்க வந்து மன்னிக்க முடியும். மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எவ்வளவு செய்தாலும், எவ்வளவு குற்றமாக பேசினாலும், எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு உங்களை பற்றி தேவையில்லாமல் அங்கங்கு சொன்னாலும் அதை அவர்களை நீங்க மன்னிக்க முடியும், ஈஸியாக மன்னிக்க முடியும். இது வந்து ஒரு நாள் காரியம் அல்ல.
நன்றாக யோசிக்காங்க. ஒரு நாள் காரியம் அல்ல. நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் எப்படி? நானும் உங்களை போல தான், சாதாரண மனுஷன் தான். என் வாழ்க்கையில் நிறைய நபர்கள், ஒரு எதிரி போவான், இன்னொருத்தன் வந்துக்கிட்டு இருப்பான், குதிரையில் ஏறி வந்துக்கிட்டு இருப்பான், அடுத்து நம்மளை தாக்குறதுக்காக. எப்படி வருவானே தெரியாது, எந்த ரூபத்தில் வருவானே தெரியாது. ஆமாம், சில நேரம் குடும்பத்திலேருந்து எழும்புவான், சில நேரம் பக்கத்து தெருவிலேருந்து எழும்புவான், பக்கத்து கிராமத்துலேருந்து எழும்புவான். நான் ஒரு பாஸ்டரை டீல் பண்ணி அந்த பாஸ்டரோட பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு, ஆஹா இந்த பிரச்சனையை ஆண்டவர் சால்வ் பண்ணிட்டார், ஆண்டவருக்கு சோத்திரம், நன்றி நன்றின்னுக்கிட்டு இருக்கல, திடீர்னு ஒரு பிரச்சனை ஃபோன் கால் வரும். அந்த இடத்துல அப்படி ஆகிவிட்டது, இந்த விசுவாச குடும்பத்தில் இப்படி ஆகிவிட்டது, அப்போ அதை சால்வ் பண்ணணும். அதுதான் எப்படி மனிதர்களை கையாளுவது, அதை கற்றுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நீங்கள் உங்கள் இதய அறையில் வைத்திருக்கிற 2 ரூமில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ணணும். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க விடுதலை பண்ணுறதுக்கு? சில பேர் கை உள்ள மேலே வர மாட்டேங்குது. நான் பண்ணவே மாட்டேன் பாஸ்டர். ஆமாம், நான் பண்ணவே மாட்டேன். நீங்கள் பண்ணாட்டி நீங்கள் தான் நீங்கள் பெரிய ஜெயிலில் இருக்கீங்களே, நீங்கள் பெரிய ஜெயிலில் இருக்கிறீங்களே, ஆண்டவர் உங்களை விடுவிக்கணும்னு விரும்புகிறாரே, அதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் விடுதலை பண்ணுங்க முதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் விடுதலை பண்ண முடியாது. ஏனென்றால் நீங்கள் கட்டி போட்டிருக்கிறீங்களே, நீங்கள் விடுதலை பண்ணாமல் இருக்கிறீங்களே, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக இருக்கிறது, உங்களுக்கு வர வேண்டிய காரியத்தை நான் கொடுப்பதற்கு அது தடையாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் நீ மன்னி ஆண்டவர் திரும்ப 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 புதிய ஏற்பாட்டில் இந்த காரியத்தை தான் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் மன்னிங்க அப்படின்ட்டு. நீங்கள் பாருங்க, வேதத்தில் நேற்று நம்ம பேசணும் யோசேப்பை குறித்து. சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றார், தானியேல் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றார். நீங்க பாருங்க, அவங்க யாருமே அவங்க மேலே அவங்க செய்யாத தவறுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க, யாருமே யாரையும் குற்றப்படுத்தவே கிடையாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? இதுதான் உண்மை. குற்றப்படுத்தவே கிடையாது, யோசேப்பு குற்றப்படுத்தவே கிடையாது. அதனாலதான் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். அதனாலதான் ஆண்டவர் தானியேலோட சிறையிருப்பை மாற்றினார். தானியேலுக்கு தெரியும், இந்த ராஜாவும் காரணம் தானே, இவரும் தானே காரணம். ராஜா அங்கலாய்க்கிறார், ஏன்னா அவன் மேல உள்ள பாசம், அவரை நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கலாம். ஆனால் அவன் வாயினால இவர்னால அப்படின்ட்டு. ஏனென்றால் he know the spiritual warfare இருக்கு. ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு ஸ்தலம், ஒரு இடம் என்ன அப்படின்னா, மனிதர்களோடு போராடுவது, மனிதர்களை மேற்கொள்ள, மனிதர்களோடு வாழ்கிறோமா நம்ம, அது அவங்ககிட்ட தான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சிம்பிளாக ஜெயிச்சுட்டு போயிட்டார். அவர் ஒன்றுமே பண்ணலை, ஒப்பு கொடுத்தார், தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், ஒன்றுமே பண்ணலை. அவனை எதிர்த்து பேச்சு எதுவும் சொல்லலை, எதுவுமே பண்ணல. ஸோ ஹி கனெக்டட் வித் ஆண்டவர். ஸ்பிரிச்சுவலோடு கனெக்ட் பண்ணார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையவே கிடையாது. எல்லாரும் சொல்லுங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது. நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா சிறையிருப்பில் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. உங்களுக்கு எதிராக செயல்படுகிறாங்க, உங்களை குற்றம் செலுத்துகிறாங்க, உங்கள் மேலே விரோதமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் விடுதலை பண்ணுங்க. நிறைய பேர் மருமகளை விடுதலை பண்ண முடியலை, நிறைய பேர் மாமியாரை விடுதலை பண்ண முடியலை, நிறைய பேர் அம்மா அப்பாவை விடுதலை பண்ண முடியலை, அநேகர் சகோதரியை விடுதலை பண்ண முடியல, பக்கத்து வீட்டுக்காரனை விடுதலை பண்ண முடியல, சொந்த பந்தத்தை விடுதலை பண்ண முடியல, கூட வேலை பார்க்குறவனை விடுதலை பண்ண முடியல. புல்ல வச்சு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூமை கட்டி லாக் பண்ணி முழுவதும் உங்கள் உடல் முழுவதும் ஒவ்வொருவரையும் நீங்கள் கட்டி வச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் விடுதலையாகாமல் இருக்கிறீர்கள். நைட்டு தூக்கம் வரல, டிப்ரெஷன்ல இருக்கிறேன். காரணம் என்ன? விடுதலையாக்கப்பட வேண்டியவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய சகோதரனே சகோதரியே, தெளிவாக ஆண்டவர் என்னோடு பேசினதுனால தான் இந்த காரியத்தை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். அதனால ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒன்று, முதல்ல நான் சொன்னது போல நீங்க ஆண்டவரை முழுவதுமாக பற்றி, ஆண்டவரை நீங்க பின்பற்றி, ஆண்டவரோடு புரிந்து கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனிதர்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். ஆனா அது பயங்கர போராட்டமாக இருக்கிறது. ஆண்டவரே, அது எனக்கு ரொம்ப போராட்டமா இருக்குது. சிறப்பு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் உட்காந்துட்டு நான் போறேன், மற்ற நாட்கள்லாம் கேள்விக்குறி, மற்ற நாட்கள்லாம் என்னுடைய ஜெபம் கேள்விக்குறி, மற்ற நாட்கள்லாம் காலை ஜெபம் கேள்விக்குறி,
மற்ற நாட்களில் வேத வாசிப்பு கேள்விக்குறி, எல்லாமே கேள்விக்குறி. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தேவனை தேடுவதற்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. நீங்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் அதை தான் செய்வேன். ஒரு மனிதரை புரிந்து கொள்ள முடியல, மனிதரோடு போராட்டம், பிரச்சனைகள் வருகிறது, அவர்களை மன்னிக்க முடியல, அவன் விடுதலை ஆகலை, எனக்கு விடுதலையே கிடைக்கல அப்படின்னா ஐ ஸ்பெண்ட் மோர் டைம் இன் த பைபிள். ஃபுல்லாக உட்காந்து பைபிளை படிப்பேன், ஃபுல்லாக உட்காந்து ஆண்டவரை அறிந்து அதுக்குள்ளே போக என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சுலபமாக அவர்களை புரிந்து கொண்டு அவர்களை மன்னித்து விடலாம். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். முடிந்த அளவிற்கு சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு அதற்காக என்ன பண்ண முடியுமோ அதற்கு நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை உருவாக்கி கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியம். ஸோ மூன்றாவது நாம் பார்த்து நாம் செபிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். முதல் மன்னிப்பை பெற்றுக்கொள், இரண்டாவது மன்னிக்க கற்றுக்கொள், மூன்றாவது மறுரூபமாக முயற்சி செய்யுங்கள். ஸோ மறுரூபம் அப்படின்னா என்ன அப்படின்னா உடனே நம்மளுக்கு வருகிறது மறுரூப மலை. ஆண்டவர் மறுரூப மலைக்கு எதுக்கு போனார் அப்படின்னா அந்த இது அப்படித்தான் சொல்றாங்க, அவர் ஜெபிக்கிறதுக்காக போனார். மூன்றாவது நம்ம வாழ்க்கையில் இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். லூக்கா புத்தகம் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் நான் பார்க்கலாம். இங்கே இயேசு கிறிஸ்து போகும்போது 3 நபர்களை கூட்டிக் கொண்டு போகிறார். 28வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. நாங்கள் இந்த இடத்துல நான் பார்க்கலாம், மறுரூபம் ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் வர வேண்டும். அதை குறித்து நான் முதல்ல சொன்னேன் பாருங்க. முதல் இதில் இன்னும் நான் என்னுடைய தேவைகளுக்காக, இன்னும் என்னுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தை நாடுகிறேனா, இல்லை மற்றவர்களுக்காக நான் தேவ சமூகத்தை நாடுகிறேனா? ஆண்டவர் உருவாக்குகிறார். அதுக்காக தான் அவங்க 3 பேரை தனியாக கூட்டு போனார். 3 பேர் மேலேயும் ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார். பேதுரு மேலே, யோவான் மேலே, யாக்கோபு மேலே ஒரு பெரிய நோக்கத்தை வைத்ததா கூட்டு போனார். அங்கே போனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன் ஜெபம் பண்ணுவதற்கு போனார்கள். ஆனால் அங்கே போயும் அவர் மோசே எலிசா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஏனென்றால் உருவாக்குற இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய நடக்கும். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நான் போன பிறகு என்னுடைய மிஷனை எடுத்து செய்கிறவர்கள் இவர்கள் தான், அதனால் இவர்களை உருவாக்க வேண்டும். அந்த மறுரூப மலையில் ஒரு காரியம், அதைத்தான் உங்களுக்கு மத்தியில் வைக்க விரும்புகிறேன். என்ன காரியம் அப்படின்னா, அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. யாருக்குன்னா பேதுருக்கு. இந்த வெளிப்பாடு ஆச்சரியமாக இருக்கும். அவர் சொல்லவே கிடையாது இவங்க மோசே தான் எலிசான்னு சொல்லவே கிடையாது. ஆனால் அந்த வெளிப்பாடு கிடைத்த அவன் சொன்னால் அவரே போல இருக்கிறார்கள் அப்படின்ட்டு சொல்கிறான். அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை, உங்களுக்கு ஒரு கூடாரத்தை, உங்களுக்கு ஒரு கூடாரத்தை போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் தூங்கிட்டான், பலவீனன் தூங்கிட்டான். ரொம்ப பலவீனத்தில் அவன் எப்பயுமே தூங்குற ஒரு இது. ஆனால் அதற்கு பிறகாக அவன் தான் பெரிய தலைவனாக மாறினான். நான் பார்க்க முடிகிறது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சத்தம் வருகிறது. சத்தம் யாருக்கு அப்படின்னா அவங்க 3 பேருக்கு தான் வருகிறது. இவருக்கு செவி கொடுங்கள் அப்படி என்று. நம்ம மறுரூப மலைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம போக 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 இந்த பின்னான காரியங்கள், நம்ம ஆராதனையில் கூட சம்பத் சொல்லும்போது, பின்னான காரியங்கள் உங்களை அழுத்துகிறது, ஒரு தோல்வி உங்களை அழுத்துகிறது, இன்னும் அதிலிருந்து நீங்கள் விடுதலை பண்ண முடியாமல் சிறையிருப்புக்குள்ளேயே இருக்கிறீங்க அப்படின்னா, மேலானவைகளை நாடுவதற்கு ஒரே ஒரு ஸ்தலம். என்ன ஸ்தலம் அப்படின்னா, மறுரூப மலை தான் ஒரே ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போகணும். போகிறது மட்டுமல்ல, அங்குதான் தேவ சத்தம் கேட்கப்படும். அந்த தேவ சத்தம் என்ன அப்படின்னா, இவருக்கு செவி கொடுங்கள். தேவனுக்கு செவி கொடுக்கிற ஒரு அனுபவம். நம்ம மனிதருக்கு அதிகமாக செவி கொடுக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம மனிதர்களுக்கு அதிகமாக செவி கொடுக்கிறோம். மொபைல் மூலம், டிவி மூலம், மற்றபடி மற்றவர்களோடு பேசுவது மூலம். யார் அதிகமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மறுரூபம்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷில் சிறப்பாக போடப்பட்டிருக்கிறது, த நெக்ஸ்ட் லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி, த ஹை லெவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஒரு மேன்மையான ஒரு ஆவிக்குரிய ஸ்தானத்திற்கு உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அதுதான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை.
எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க அந்த வாழ்க்கை? நீங்கள் அது மறுரூப மலைக்கு வந்தே ஆகணும். மறுரூப மலைனா ரொம்ப சிம்பிள், ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அனுதினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், அனுதினமும் தேவனுக்காக நேரத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம். யார் அனுதினமும் தேவனுக்காக நேரத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் மறுரூப மலையின் அனுபவத்துக்குள்ளே வருவார்கள். அவர்களுக்கு தேவ சத்தம் கேட்கப்படும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் அநேகர் அப்படி கிடையாது, ஆவிக்குரியவர்கள் அநேகர் அப்படி கிடையாது. அநேகர் தனி ஜபம் கிடையவே கிடையாது. தனியாக தேவனிடம் உட்கார்ந்து பேசுறது, அந்த ஒரு அனுபவம் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. இந்த வட இந்தியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. நம்ம சபையிலே ஆண்கள் குறைவு, பெண்கள் அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் குறைவாக இருப்பாங்க நிறைய சபைகள். ஏன்னா ஆண்களுக்குள்ள ஒரு மனசு, இந்த சாமி கும்பிட்றது இல்லாட்டி இந்த ஆன்மீக காரியத்தில் ஈடுபடுறதெல்லாம் பெண்கள் தான், அவங்களோட டிபார்ட்மெண்ட். ஆமாம், அப்படி தான் அவங்க மனநிலை எங்கள் நார்த் இந்தியாவில் பொதுவாக. அதனால் இதுக்குள்ளே நம்மெல்லாம் உள்ளே போகக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், அப்போ நம்ம நாட்டு தலைவர்லாம் ரொம்ப பயபக்தியாக இருக்காரே அப்படின்ட்டு. அந்த பக்தியை குறித்து நான் பேசலை, அந்த பக்தி வேறு பக்தி, எதுக்காக அந்த பக்தின்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்குள்ள மனநிலை அப்படி தான். அதனால் அவர்கள் எல்லா பாவம் பண்ணுவாங்க ஆண்கள். ஆனால் அவங்க மனைவி சபையிலையும் சரி அழுவாங்க, கதறுவாங்க, உபவாசம் போடுவாங்க, ஜெபிப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை நிறையா, அவங்க மூலம் ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறார். ஒரு உதாரணத்தை நான் சொல்லுறேன். பெண்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிக்கிறார், நேசிக்கிறார். பெண்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி நிறைய காரியங்களில் சாதிக்கணும்னு முயற்சிக்கிறீங்களோ அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் சாதிக்க முடியும். ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். சென்னையில் ஒரு பெரிய சபை, அந்த சபையில் ஒரு பாட்டிமா மூலம் 100 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பாட்டி மூலம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய வாஞ்சை, எவ்வளோ ஒரு பாரம். நீங்கள் அப்படி தான் உருவாகணும். நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் எத்தனை பேர் ஆண்கள் ஆண்டவருக்காக நேரம், நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளும் அப்படி தான், சிறு பிள்ளைகளும் அப்படி தான், வாலிப பிள்ளைகளும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை குறித்தான தேவ திட்டம் சரியான நேரத்தில் நடைபெறும். நான் வாலிபர்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை அதுதான். நீ ஒழுங்காக தேவனை நீ தேடுனேன்னா சரியான நேரத்தில் சரியான இடத்துல போய் சேர்ந்துருவ. நீ இல்லாட்டி நீ நிறையா பேருக்கு தலைவலி ஆயிடுவ. அப்படின்னு நிறைய பேருக்கு தலைவலி ஆயிரும். நீ தேடணும், டெய்லி உட்காரணும், பைபிளை படி, டெய்லி உட்காந்து ஜெபம் பண்ணு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அம்மாக்காகவோ அப்பாக்காகவோ சபைக்காகவோ பாஸ்டருக்காகவோ மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காகவோ கிடையவே கிடையாது. மறுரூப மலைனா இதுதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் தனி ஜெபத்தில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். அதுக்குள்ளே நீங்கள் மாற 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 என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பிலிருந்து முழுவதுமாக விடுதலை பெறுவீர்கள். இது என்னுடைய அனுபவம், தனிப்பட்ட அனுபவம். நீங்கள் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா, தானியேலை ஏன் சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் தூதர்களை அனுப்பி விடுதலை பண்ணார்? காரணம் என்ன அப்படின்னா, த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருந்தது. மெயின் ரீசன் ஏன் அப்படின்னா, நான் யோசிக்கிறேன், தானியேலை கெபியில் போட்டவனே தானியேல் கையை தூக்கி ஆராதிக்கிற மனிதன், ஜெபிக்கிற மனிதன், முழங்கால் போடுற மனிதன். ஆனால் அந்த ராத்திரியில் அவர் ஒன்றும் பண்ணலை. நான் யோசிக்கிறேன், அவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெபிக்கிறவர்கள் பிரச்சனை வந்த பிறகு ஜெபிக்க மாட்டாங்க, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே ஜெபிப்பார்கள். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஒரு சகோதரன் சொன்னார், நம்மளுக்கு ரிசல்ட் வரல, ஆனால் பிசாசானவன் வித்தியாசமான முறையில் ஓட்டிங் போல் காலையிலேருந்து என்னோட மனசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரொம்ப. எப்போ இருந்தேன்னா நேற்று சாயங்காலத்திலேருந்து மொபைல் எங்கே திருப்பினாலும் ரிசல்ட்டே வரல. வந்த மாதிரி ஒரு பிம்பையை கொண்டு அதை ஃபுல்லாக நம்ம மனசில் ஃபுல்லாக தெளிக்க பார்க்குறான். அதற்கு முன்பாக நம்ம ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்? தேவ சமூகத்தில் வரணும், தேவ சமூகத்தில் உட்காந்து அழணும், ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் நம்முடைய விசுவாசம். அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நிறைய ஊழியக்காரங்க நேற்றிலிருந்து ஜெபிக்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் மதுரையில் இருக்கிறார், பெரிய ஒரு சபை போதகர். உண்மையை சொல்கிறேன், இந்த எலெக்ஷன் ஜெபத்திற்காக நீ தப்பாக நினைக்காதீங்க, அவர் மீசையை தாடியெல்லாம் வைக்க மாட்டார். இப்போ சாது சுந்தர் சிங் மாதிரி ஆயிட்டார்.
நான் ஜெபத்திலே இருப்பேன். என் தேசம் தேசம் தேவனை தேட வேண்டும், தேசம் ரட்சிக்கப்படணும், சிறையிருப்பிலிருந்து தேசம் மாற வேண்டும். அதற்காக தன்னுடைய நேரத்தை மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப், யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. நிறைய காரியங்கள் அப்படியே அது மாதிரி அவர் மட்டுமல்ல, நிறைய ஊழியக்காரர்கள் அப்படியாக இருக்கிறார்கள். நிறைய விசுவாசிகள் யாருக்குன்னா பாரம் உள்ளவர்களுக்கு. அவர்கள் யாருக்கு அந்த பாரம் வரும்? தேசத்தை குறித்தான ஜெபம், மற்றவர்களை குறித்தான பாரம் யாருக்கு வரும் அப்படின்னா, யார் தேவ சமூகத்தை அதிகமாக நாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வரும். ஹல்லேலூயா. நீங்க பார்க்க முடியுது. இதே தான் தானியேலுக்கு அப்படிதான். அவன் வந்து அங்கேயே ஜெபம் பண்ணிட்டான். அவனுடைய ரெகுலர் ப்ரேயர்ல டைம் வேற. இப்போ நைட்டு தூக்கி போட்டான். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, நான் காலையில் வெளியே வந்துடுவேன். அவனுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, நீங்க பார்க்கலாம் யோபுவோட வாழ்க்கை. அதே நான் சொல்றேன், மறுரூபம் என்ன அப்படின்னா, ஒரு மேன்மையான ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் வந்து வழி நடத்த விரும்புகிறார். அதற்கு நேராக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதனால தான் அவன் நீங்க பார்க்கலாம், மனைவி திட்டினான், 30 அதிகாரம் வரையும் கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் திட்டுகிறாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? யாருக்குமே ஜெபம் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நம்முடைய பிரச்சனையை சொல்லி 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 ஏதாவது ஒரு இதுக்குள்ள போயிருப்போம். ஆனால் அவன் அப்படி கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் பண்ணினான். அல்லேலூயா. நாங்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டோம், ஒரு புள்ளியியல் விவரத்தை சேகரித்தேன். இதை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபத்துக்கு நேராக வழி. அதில் என்னன்னா, நம்ம நாட்டில் 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதில் 10-15% மக்கள் தான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்போனா எவ்வளோ பேர் மிச்சம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. 120க்கு மேலே இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. ஒவ்வொரு நபரும் ஒரு 10 நபரின் பேரை எழுதி, யார் யார் சிறையிருப்பில் இருக்கா, யார் யார் விடுதலை பெறல, யார் யார் ரட்சிக்கப்படலை, யார் யார் இன்னும் சுவிசேஷம் கேட்கப்படலை அப்படின்ட்டு இந்த ரட்சிக்கப்பட்ட நபர்கள் ஒவ்வொருவரும் ஒரு 10-20 பேரை வைத்து ஜெபம் பண்ணினா கட்டாயம் இந்த 140 நாம் சந்தித்து விட முடியும். ஆனால் நடப்பது அப்படி கிடையவே கிடையாது. நடப்பது என்னவென்றால், நான் எனக்காக மட்டும்தான் ஜெபிப்பேன், கடைசி நாள் வரையும் என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு யோபுட்ட, கடைசி அந்த வசனத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு தேவை 3வது பாகம், இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அந்த இரட்டத்தனைக்குள்ள என்ன இருக்கிறது அப்படி என்றால், இழந்து போனதையும் பெற்றுக்கொள்ள முடியும், அதை விட மேலான காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இரட்டத்தனை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வேணும் இரட்டத்தனை? ஆமாம், எனக்கு இரட்டத்தனை வேணும். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, பாஸ்டர் நீங்கள் எதுக்கு கையை தூக்குறதுன்னு தெரியல. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் கட்டாயம். நீங்கள் இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் நிமித்தம் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம், அதன் நிமித்தம் நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம், கஷ்டத்தில் இருக்கலாம். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவனால் கூடுற காரியம் என்ன, அதை விட அதே போல இன்னொரு மடங்கையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க விருப்பமாக இருக்கிறார். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, சாதாரணமாக பண்ணிட முடியாது. ஒரு நாளில் நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் போய் இன்னைக்கு வேணால் ஜெபம் பண்ணலாம் ஒரு 10 பேரை வச்சுட்டு. அது வந்து ஒரு நாள் காரியம் அல்ல, அனுதின காரியம். நம்ம கண் முன்பாக நடக்கிறவர்கள், பேசுகிறவர்கள், பார்க்கிறவர்கள், இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், இவர்களுக்காக ஜெபிக்கணும், புதுப்பிக்க வேண்டும், நம்மளை புதுப்பிக்க வேண்டும். அதுதான் மறுரூபமலை. அங்கே தான் போகணும், அந்த இடத்துல தான் கிடைக்கும், அந்த இடத்துல உட்காரணும், அந்த இடத்துல தேவ சத்தத்தை செவி கொடுக்க முடியும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். இந்த அனுபவத்துக்குள்ள யோபு இருந்தார், இந்த அனுபவத்துக்குள்ள தானியேல் இருந்தார், இந்த அனுபவத்துக்குள்ள யோசேப்பு இருந்தார். அதனால தான் அவர் வந்து சிறை யாருமே வந்து உள்ள சிறைக்குள்ள வைக்கவே இல்லை. யோசேப்பெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே யார் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள், சகோதரர்கள், அவர்களை வைக்கவே கிடையாது. அதிகாரிகள் ஏன் வந்து நிறைய பேர் தேவையில்லாத குற்றத்தை சுமத்தினாருங்க, அவங்க மேலே யாருமே வைக்கல. ஏன் அப்படின்னா, அவங்க எப்போதுமே அந்த அந்த அனுபவத்தில், அந்த மறுரூப அனுபவத்தில் இருந்தார்கள். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு நேராக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள்.
நீங்கள் வந்து உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபிங்க, தப்பு கிடையாது. அதோடு சேர்த்து நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய கிராமத்துக்காக நான் என்ன செய்திருக்கிறேன். நம்ம வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி போல் போய் எங்கள் குழா இல்லையோ, எங்கள் கிணறு இல்லையோ, யாருக்கு வீடு இல்லையோ, பாத்ரூம் இல்லையோ அதை கட்டி கொடுக்க முடியாது. நம்மளால் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய நேரங்களில் பண உதவி கூட செய்ய முடியாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு. ஆனால் நம்மளால் ஒரு காரியம் செய்ய முடியும். என்ன அப்படின்னா, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அவர்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியும். அதுக்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறார். அதுதான் அது அதை செய்யும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு மாறும். நம்முடைய சிறையிருப்பு மாறும். கட்டுக்கள் உடைந்து விடும், கதவுகள் திறந்து விடும், அஸ்திபாரங்கள்லாம் அகன்று விடும். நம்ம ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பார்க்கலாம், பவுல் சீலாம் என்ன பண்ணாங்க, அதை தான் செய்தார்கள். என்ன வேதனை இருந்தாலும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு பாரம் நம்மளுக்குள்ள வர 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 அப்போ வருகிறது என்றால், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னா மறுரூப மலையில் இருக்கிறீங்க என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால், முதலாவதாக நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, மறுரூபமாக முயற்சி செய்யுங்கள். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு சில நிமிடம் நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்குறேன். முழங்கால் போட முடியாதவர்கள் நீங்கள்